அவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படும்? பேசாம நம்ம தமிழ்நாட்டுக்கே திரும்ப வந்திருக்கலாம்ல. இல்ல பிழைக்க போன இடத்துல போய் தனி நாடு கேட்டா? வரலாறு தெரியுமா உனக்கு? வெறும் 35 மதிப்பெண்களுக்காக பாடத்திட்டத்தில் வர்றத படிக்கிறதுல வரலாறு. ஈழ தேசம் என்பது தமிழ் தேசிய இனத்தின் வாழ்விடத் தொடர். மூச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீழ்கள் வாழ்தே. காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே புட்டும் தான். தேசமே உயிர்த்து எழு. மலை உச்சியில பூத்தைய பிச்சு புவையுங்க கொத்து கொத்தா காய்ச்சைய வெள்ளரி பிஞ்சையுங்க கொல்லையில காஞ்சைய பட்டு சிலைய பார்த்தா பச்சை மரமேவும் பச்சை கிளியெல்லாம் ஆட்டக்காளியும் நான்தா கொட்டுக்காளியும் நான்தா பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா என் கண்ணு குட்டி வா வத்தி போன மாற நான் பிச்செடுத்து தார ரத்தமானி முத்தமானி மொத்தமானி வாய சத்தமானி வாய கண்ணே காணங்குருவி கட்டிடிச்சி காடு மேலெல்லாம் கட்டிடிச்சி உன்னை காண முன்னுதான் கட்டிடிச்சி வாழப்பூவு காட்டுக்குள்ள என் வாசப்பூவதான் இடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு. ஒரு புனித பூமியில் போரின்றி நாம் ஒன்றாய் சேரும் நாள் வாராதா? விடுதலை வழி காட்டுமா விளக்கேற்றுமா சிறு மனித சாதியில் மேல் என்னும் கீழ் என்னும் கோலங்கள் மாறாதா? தாய் நிலம் எங்கும் தாழ்வுகள் இல்லை, மானுடம் எங்கும் பிரிவினையின் பெருவழி தாங்கும் தலைமுறை தலை சூட்டுமா பிழை தீர்க்குமா ஒரு புனித பூமி? குன்றேறி நின்றவனே குமராயன் முருகை. வாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவுல வாழ்ற வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். ஆனா உசுருக்கும் மானத்துக்கும் நடுவுல வாழ்ற வாழ்க்கை அதுலயே கிடந்து சாகிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். பேரு முக்கியம். பேருக்காக தான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது. நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு. ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிக்கும் மகனே, அது பேரு. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு. சாத்திரங்கள் சடங்குகள் எல்லாம் சாரமில்லா வாசகம் அல்ல.